பாருங்கள் எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களை ஆளுங்கட்சி ஆக்குங்க, நாங்கள் பண்ணுறோம். இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது. ஈவன் எம்எல்ஏக்களாக இருந்தாலுமே எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் நான் என்னங்க பண்ண முடியும், தொகுதி நிதியை வச்சு ஏதாவது பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மக்கள் யோசிப்பாங்க, ஓ அப்படியா, எதிர்கட்சி எம்பியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாதா, அப்போ இப்பவும் எதிர்கட்சியாக தானே இருக்க போகிறீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா, ஏன்னா மத்தியில் பாஜக தான் வரப்போகின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. அப்புறம் எதுக்கு எதிர்கட்சி எம்பி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும்ல. ஆர்எஸ் அவர்களுக்கு போதாக்குறைக்கு இந்த 2G வழக்கில் தீர்ப்பு அப்பீல் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கும் வந்து அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய இத்தனை நாள் உழைப்பு, அதனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நிச்சயமா பாஜக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சுலபத்தில் விட்டுற மாட்டாங்க. எப்படியெல்லாம் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டுமோ அதை கட்டாயமாக செய்வாங்க. எல்லாத்தையும் விட மேலே வேலூருக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி வரும். அப்போது இந்த 5 வருஷத்தில் அவர் எம்பியாக இருந்து என்னென்னலாம் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது சரி, சில நேரங்களில் அரசியலில் சுவாரஸ்யம் தேவைப்படுகின்றது. இந்த சினிமாவில் மசாலா இருந்தால் தான் படம் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல. ஒன்றுக்கு பின் முரணா பேசுகிறாரு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பேசுகிறாரு, என்னென்னவோ பேசுகிறாரு. ஒரு விஷயத்தை பற்றின ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைக்கிறார் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருக்குது. இல்லை நீலகிரி எடுத்தாலும் சரி, தூத்துக்குடி, வடசென்னை, தென்சென்னை இப்படி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போயிட்டு தான் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு நீலகிரி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஆ, எல்முருகன் இவர் 2 பேருக்குள்ள போட்டி எப்படி இருக்கும் சார்? இதில் இந்த நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அணியோட வேட்பாளர் யாருமா? லோகேஷ் தமிழ்ச்செல்வன். ஸோ இங்கே வந்து ஃபைட் இஸ் பிட்வீன் பாஜக அண்ட் டிஎம்கே. இதை ஒத்துக்கிறீங்களா? அதிமுக அப்படின்றது அந்த அளவுக்கு, ஏன்னா 2 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னும் போது அந்த 2 நட்சத்திரங்கள் இருக்கும்போது இது கொஞ்சம் மங்கி இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? அப்போது இங்கே வந்து இட் இஸ் பிட்வீன் பாஜக அண்டு திமுகன்றது தெரியுது. மும்முனை போட்டி அப்படின்றதெல்லாம் இல்லை. கரெக்டாக. அண்டு இங்கே வந்து எல்முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் அப்படின்றதுனால மட்டுமல்ல, பாஜக வந்து இந்த தடவை ஃபுல் ஃபோர்ஸோடு இறங்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் அவங்க களத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக கடுமையான போட்டி இருக்கும். இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஹரி. இப்போ அங்கே இருக்க அந்த கேஸ்ட் படி அந்த பழங்குடியினர் வாக்குகள்லாம் யாருக்கு சில வாய்ப்பு இருக்கு சார்? அதாவதுங்க, நான் இன்றைக்குமே இந்த மாதிரி ஜாதி அரசியலுக்குள்ளே நுழையிறது இல்லைங்க. சொல்கிறேன். அதாவது நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம் மக்கள் வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. அரசியல்வாதிகள் அந்த கணக்கு போட்டு வேட்பாளரை நிறுத்துகிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வேறு எந்த ஃபேக்டருமே இல்லை அப்படின்னும் போது மட்டும்தான் ஜாதி ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஹரி. உதாரணத்துக்கு 91 திமுக வந்து 2 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த காஸ்ட் ஃபேக்டர்ன்றது எங்கே இருந்தது? 96 அதிமுக 4 இடத்துல ஜெயிக்கிறாங்க. என்ன காஸ்ட் ஃபேக்டர் அங்கே? அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஒரு தடவை என்ன பண்ணார், ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்சிகள் நிறைய இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஆனாலும் தோற்று போயிட்டாங்க. அதனால் வேறு பிரச்சனைகளே இல்லை அப்படின்னும் போது அப்போ தான் வந்து ஒருவேளை இதை பற்றி யோசிக்கலாமோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இங்கே வந்து இந்த முறை அந்த ஆன்டி மோடி அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் 2019 இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது. அது நிறையவே மாறிவிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது மத்திய அமைச்சராகவும் இருக்கின்றார். அப்போது மக்கள் மத்தியில் ஒரு ஃபீலிங் வரலாம், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரு அவர் வந்து நம்ம ஒரு எம்பியாக இருந்தார்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கலாம். 2014 சரி 19 சரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒட்டுகா
ஒரு கட்சியே ஜெயிச்சு கூட எந்த விதமான ஒரு இதுவும் கொண்டு வரப்படவில்லை தமிழகத்துக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்னும் போது சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க இவர் ஜெயிச்சா மினிஸ்டர்னுவாங்க, இவர் மினிஸ்டரே. ஸோ அதனால் அது ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கிறது முருகன் அவர்களுக்கு. இப்போ நீலகிரி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலேயே கொஞ்சம் ஓட்டுகள் சிதற வாய்ப்பு இருக்கும், இல்லை ஓட்டுகள் கூடுதலாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே என்னென்ன பண்ணியிருக்கா இது வரைக்கும் ஆர்எஸ் அவர்கள்? அதாவதுங்க, இதுக்கு ஒரே ஒன்று சொல்லுவாங்க, பாருங்கள் எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களை ஆளுங்கட்சி ஆக்குங்க, நாங்கள் பண்ணுறோம். இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது. ஈவன் எம்எல்ஏக்களாக இருந்தாலுமே எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் நான் என்னங்க பண்ண முடியும், தொகுதி நிதியை வச்சு ஏதாவது பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். பட் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மக்கள் யோசிப்பாங்க, ஓ அப்படியா, எதிர்கட்சி எம்பியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாதா? சரி, அப்போ இப்போவும் எதிர்கட்சியாக தானே இருக்க போகிறீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா? ஏன்னா மத்தியில் பாஜக தான் வரப்போகின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு எதிர்கட்சி எம்பி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும்ல ஆர்எஸ் அவர்களுக்கு. போதாக்குறைக்கு இந்த 2G வழக்கில் தீர்ப்பு அப்பீல் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து பாஜக பெரிய அளவில் நீலகிரியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஆர்எஸ் அவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். 50க்கும் மேற்பட்ட சதவீதம் யாருக்கு பாசிட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது சார் நீலகிரி தொகுதியை பொறுத்த? இல்லை ஹரி, இட் இஸ் டூ ஏர்லி டு கால். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு மைனஸு, அந்த பக்கம் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்றதுனால ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் முருகன் அவர்களுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ கனிமொழியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி இதில் தான் நிற்கிறாங்க, அதே சிட்டிங் எம்பி, அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே அவங்களுக்கு போட்டி எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் அந்த வெள்ளம் பாதிப்பு அந்த நேரத்துலையும் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க. இங்கே சென்னையில் இருக்க ஒரு சில தொகுதிகள் மாதிரி அந்த எம்பிக்கள் மாதிரி இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது எதிர்க்க தமாகான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் அங்கே போட்டி அப்படின்றது திமுக வர்சஸ் அதிமுக தான். இதில் வந்து கிளியராக அட்வான்டேஜ் இஸ் வித் கனிமொழி அவர்கள், அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ அதிமுகவுக்கும் தமாகாவுக்கும் அங்கே நிற்குது இல்லையா சார்? இங்கே யாரோ டம்மி வேட்பாளர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கனிமொழிக்காக விட்டு கொடுத்துருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கு, ஒரு டம்மி வேட்பாளர்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. பொதுவாகவே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னும் போது அவங்களுக்கு எதிர்க்க இன்னொரு ஸ்டார் கேண்டிடேட்டை நிறுத்துறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உதாரணமாக இப்போ ஒரு முதலமைச்சர் சிட்டிங் சிஎம் வந்து போட்டியிடுகின்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிர்க்க வந்து எதிர்கட்சி தலைவர் போட்டியிட்டதா சரித்திரமே கிடையாது. ஆனால் அப்படி யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நிற்க வச்சு ஒரு சிட்டிங் சிஎம்மை தோக்கடிச்சதெல்லாம் நம்ம தமிழகத்தில் பார்த்துருக்கோம். கரெக்டாக ஜாயிண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்படி தான் இருக்கும். அவங்க ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னும் போது, ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னும் போது அவங்களுக்கு எதிராக பெருசாக யாரையும் ஒரு வெல் நோன் ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியை நிற்க வச்சு அப்படின்ற ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலையும் கனிமொழி அவர்களுக்கு இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. இப்போ கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறார், கோயம்புத்தூரில் தான் நிற்கிறார். ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே எப்படி சார் இருக்குது? நிச்சயமாகவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டி அப்படின்றது பாஜக வெர்சஸ் அதிமுக தான் இருக்குது. திமுக அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் ஊடகங்களில் பாருங்கள், அதிமுக வேட்பாளர் அவர் பேசுறது இதெல்லாம் தான் வருது. சொல்லப்போனால் திமுக ஆதரவு ஊடகங்கள்லேயே ரைட், திமுக வேட்பாளர் இப்படி சவால் விட்டார், இதை பேசினார், அதை பேசினார்னு ஒன்றும் வர காணோம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர் அனௌன்ஸ் பண்ண உடனேயே இந்த பக்கம் அண்ணாமலை அப்படின்றாங்க, ஐ எம் வெயிட்டிங்காக ஏதோ ஒன்று அவர் ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே விவாதத்துக்கு வாங்கன்றாரு. இதுக்கெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் தலைவர்கள் என்ன சொல்லின்னுக்கிறாங்க, எங்களுக்குள்ளே தாங்க போட்டி, பாஜக பிக்சர்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலுமணி அவர்கள் கூட அதான் சொன்னார். ஆனால் அவர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை தானே விவாதத்துக்கு கூப்பிட்றாரு, திமுக வேட்பாளரை கூப்பிடலையே. நாங்கள் முன்னாள் அமைச்சர் வந்து எங்களுக்கு எதிர்க்க திமுக தான் நிற்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சப்போர்ட்டில் நிற்கிற வேட்பாளர் வந்து பாஜகவை டிஸ்கஷன் டிபேட்டு கூப்பிட்டுக்கிறாருன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? அடுத்தது கட்சி தலைவரே அங்கே நிற்கிறார் அப்படின்றதுனாலையும் பாஜகவில் வந்து ஃபுல் ஃபோர்ஸோடு அங்கே இறங்கி வேலை பார்ப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கொங்கு மண்டலம் இது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கும் வந்து, அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய இத்தனை நாள் உழைப்பு, அதனால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஹரி.
கணபதி ராஜ்குமார்ன்றவர் செந்தில் பாலாஜியோட நேரடி தொடர்பில் இருக்கிறவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அவர் ஜெயிலேருந்து ஆப்ரேட் இவரை பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் தகவலும் வெளியேற்றிருக்காரு. இவரோட டைலாக் சொல்லியும் அவர் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் தான் ஜெயிக்க போகிறேன், நம்ம தான் ஜெயிக்க போகிறேன்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு வர்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, சிறையில் இருக்கும் ஒருவருடன் நேரடி தொடர்பு அப்படின்னு சொல்றதே இல்லீகல். அதனால அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சீட் கொடுத்ததாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி செய்திருந்தால் அது தவறான ஒரு முன்னுதாரணம், நடைமுறை. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மேபி யாரையாவது பார்க்க போகும்போது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். மற்றபடி அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது, இப்போ அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கேருந்து ஒரு உத்தரவு போட்டாருன்னு சொன்ன உடனே ஆதிஷி அவர்களுக்கு சிக்கல். இடியில் இப்போ நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே உட்காந்து அவர் எப்படி ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம். ஆனால் களத்தில் திமுக வேட்பாளரை பற்றி யாரும் பெருசாக பேசலையே. அங்கே ஃபைட்டு அப்படின்றதே பாஜக வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படி தானே இருக்குது. அது என்னது, இந்த ஐஐஎம் வெர்சஸ் இந்த ஐஐஎம் இப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எங்கே படிச்சார் கணபதி ராஜ்குமார்? அது எனக்கு தெரியல. ஸோ பிக்சர்லேயே இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் ஃபைட் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான். அண்ணாமலையும் கூட ஆர்குமெண்ட் வாங்கன்னு அப்படி கூப்பிட்றா இல்லையா சார்? இந்த ஆர்குமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது அமெரிக்காவில் அந்த கேண்டிடேட் அவங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிபேட் அப்படின்றது, அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண பிறகும் டிபேட் அப்படின்றது அங்கே ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு தொகுதியில் மட்டும். அப்போ விவாதம் அப்படின்னா எல்லா தொகுதிகளும் எல்லா கட்சி வேட்பாளர்களும் நிற்கணும், விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். எந்த விதமான உபகரணங்கள் அதெல்லாம் இல்லாமல் விவாதிக்கணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் விவாதம் வந்தாச்சுன்னா இந்த கண்டிஷன்லாம் வரத்தான் செய்யும். ஒரு இடத்துல மட்டும் விவாதம் அப்படின்னா நான் ஒன்று தான் சொல்வேன். சரிங்க, அவங்க கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்கல்ல பாஜக இல்லவே இல்லைன்னு, அப்போ திமுக வேட்பாளரை விவாதத்துக்கு கூப்பிடுங்க. நீங்கள் அண்ணாமலையை கூப்பிட்டுக்கிறீங்க. வேலூர் தொகுதியில் போட்டிடுற கதிர் ஆனந்த், ஏசி சண்முகம், இவரோட போட்டி எப்படி இருப்போது சார்? இதில் பார்த்தீங்கன்னா கதிர் ஆனந்த் அவர்கள் யாரோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருந்தாங்க. தருமபுரி எம்பியாக இருக்கும், இப்போ வரைக்கும் இருக்கார் இல்லையா, செந்தில் அவர்கள், டாக்டர் செந்தில் அவர்கள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் கதிர் ஆனந்த் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டிருந்தாங்க. எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் செந்தில் அவர்கள் தான், அட்டெண்டன்ஸ்லாம் இருக்கட்டும், இல்லை விவாதங்களில் பங்கேற்றது, கேள்விகள் கேட்டது அப்படின்னு எல்லாத்துலேயும் அவர் தான் அதிகமாக இருந்தார். கதிர் ஆனந்த் அவர்கள் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் குறைஞ்சி இருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரைட், அது அவங்க உட்கட்சி சுதந்திரம், அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறதும் சமூக ஊடகத்தில் மற்றவங்களுடைய சுதந்திரம், இருக்கிற ஃபேக்டை தானே போடுறாங்க. இங்கே அகைன் அதிமுக கொஞ்சம் அப்படி பின்தங்கி இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதான். ஸோ இப்போ ஃபைட் அப்படின்றது பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே அப்படின்னு ஆகிப்போச்சு. இங்கே எல்லாம் மும்முனை போட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுத்து பாருங்கள், பெரும்பாலும் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கின்றது. எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. அது கொஞ்சம் அப்படி பின்னாடி நவுந்து நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்லா இடங்களிலும் பாஜகன்றது ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. எதிர்க்க யார் அப்படின்றது தான் கேள்வி, எக்ஸப்ட் ஒரு சில தொகுதிகள். இது என்ன காரணமாக நினைக்கிறீங்க சார்? 4 முனை போட்டியை சொல்லி மும்முனையாச்சு, இப்போ இருமுனைன்னு சொல்கிறீங்களா? இது என்ன காரணம்? டம்மி வேட்பாளர் எடுத்துலாமா, இல்லை ஸ்டார்க்கு இணையா கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டார் எதிர் தரப்பு இல்லை? அதாவது டம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மக்களாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. அது அக்ரிமெண்ட் இப்படி வெளிப்படையாக பேசி கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி அவங்க வேட்பாளரை பார்த்துட்டு ரைட்டு இதில் நாம் எதுக்கு இது பண்ணணும், அதனால் நாம் கொஞ்சம் ஒதுங்கி அவங்க 2 பேரையும் மோத விடுவோம் அப்படின்னு கூட இருக்கலாம். இது பேசணும்னு அவசியம் கிடையாது. பேசாமலேயே பல விஷயங்கள் அவரை பார்த்து சிரிச்சார் சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சமிஞைகள் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம். 2 பேரும் பங்காளின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால் பங்காளிகளுக்குள்ள ஒரு பரஸ்பர புரிதல் இருந்தால் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. இல்லை பங்காளின்னு சொல்கிறாங்க இல்லை, அவங்க 2 பேரும் தானே சொல்லிக்கிறாங்க, திருப்பி நாங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இதில் என்ன ஆச்சரியம் இருக்காரு? கதிரானந்தை பற்றி அவங்க கட்சியாலே ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். குடியேற்றம் குமரன்ற கொள்கை பரப்பு செயலர், இவங்க போட்டி போட்டு மணல் மாஃபியாவில் பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்க, 60,000 கோடிக்கு மேற்பட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் இந்த தேர்தலில் பின்னாடி கதிரானந்த் ஏற்படுத்துமா சார்? நிச்சயமா பாஜக எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சுலபத்தில் விட்டுற மாட்டாங்க. எப்படியெல்லாம் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டுமோ அதை கட்டாயமாக செய்வாங்க. எல்லாத்தையும் விட மேலே வேலூருக்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்ற கேள்வி வரும்.
அப்போது இந்த 5 வருஷத்தில் அவர் எம்பியாக இருந்து என்னென்னலாம் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்க போகிறோம். ஏன்னா மத்தியில் பாஜக தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போது இங்கே வந்து ஆளுங்கட்சி எம்பி ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர் நான் பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது இந்த எலெக்ஷனில். அண்டு வேலூர் பகுதியில் ஏசி சண்முகம் அவர்கள், அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு இருக்கின்றது. கூடவே இந்த பாஜக எஃபெக்ட் அப்படின்னும் போது ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது ஏசி சண்முகம் அவர்களுக்கு. ஏற்கனவே வேலூர் தொகுதியிலும் போட்டிட்டு ஆமாம், ஆனால் அதை வந்து முழு மூச்சாக இறங்கி வேலை செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் ஹரி. 2021 சட்டமன்ற தேர்தலில் அங்கே காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்கள் போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு. ஆனால் வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்றதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே ஒருத்தர் வந்து கதிர் ஆனந்த் அவர்களுக்கு எதிராக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு. ஸோ கட்சிக்குள்ளேயே வந்து எதிர்கருத்து இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்தது வாரிசு அரசியல் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாகிவிட்டது. இருந்தாலும் கட்சியில் ஒரு சிலருக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம், அதிருப்தி அதெல்லாம் இருக்கலாம். அதுவும் இந்த தேர்தலில் பாஜக ஏசி சண்முகம் அவர்களுக்கு அட்வான்டேஜாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஹரி. இப்போ தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழிசை தங்கப்பாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன், டாக்டர் ஜெயவர்தன் இல்லை 2 பேருமே திமுக அதிமுக 2 பேரும் வென்ற தொகுதி. தமிழிசை இப்போ மறுபடியும் களத்தில் இறங்கியிருக்காங்க. தென்சென்னை அவங்களுக்கு புதுசு. சொல்லப்போனால் இந்த தொகுதி தான் வந்து உண்மையான மும்முனை போட்டி அப்படின்னு நான் சொல்வேன். ஜெயவர்தன் அவர்கள் வந்து 2014 எம்பியாக இருந்தார்னு நினைக்கிறேன். 2019 அவர் தான் போட்டியிட்டார், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அதிமுக நிர்வாகி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், கடைசி நேரத்தில் என்னவோ சொணங்கிட்டாங்க சார், யாரும் சரியாக வேலை செய்யலை, அது வேலை செய்கிறவங்கள கவனிக்கலைன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அவர் வந்து அந்த நிர்வாகி எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். ஒரு தடவை அவரே சொல்லியிருக்காரு, யாருக்கோ வந்து அந்த முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த இலவச மருத்துவ காப்பீடுன்னு ஹாஸ்பிட்டல் எல்லாமும் சேர்த்துட்டு அப்போ அவங்க ஏதோ கொடுக்கணும்னு நினச்சப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இல்லைங்க ஏழைங்களுக்கு செய்கிறதுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா இவங்ககிட்ட நேராக வந்து சொல்லியிருக்க போகிறது கிடையாது, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஏழைகளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னவர். ஸோ நிஜமான ஒரு மக்கள் தொண்டர் அவர் சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். ஆனால் இந்த முறை வந்து அந்த மாதிரி சொணங்காமல் வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுகவில். அண்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெள்ளத்தின் போது அவர் என்ன செய்தார் அப்படின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுப்பப்படும். அதனால் இந்த தடவை வந்து இது மும்முனை போட்டின்றதுனால அவ்வளோ சுலபமாக சொல்ல முடியாது ஹரி. இப்போ நீங்கள் பார்த்த பல தொகுதிகளில் எங்கேயுமே நாம் தமிழர் கட்சியை ஹைலைட்டே பண்ணலை. என்ன சார் காரணம்? பாருங்க, ஆல்சோ ரேன், அவ்வளோதான். அவங்க பார்த்தீங்கன்னா அது சரி, சில நேரங்களில் அரசியலில் சுவாரஸ்யம் தேவைப்படுகின்றது. இந்த சினிமாவில் மசாலா இருந்தால் தான் படம் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியலங்க. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பேசுகிறாரு, என்னென்னவோ பேசுகிறாரு. ஒரு விஷயத்தை பற்றின முழுமையான புரிதல் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அச்சுவிடு அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அவர். ஸோ இதை வந்து சீரியஸாக என்னால் எடுத்துக்க முடியல. அதனால தான் அதை பற்றி நான் எதுவுமே பேசுறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வீரப்பன் மகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, அவங்க வந்து வீரப்பன் அவர்களுடைய மகள் அப்படின்றதுனாலேயே ஒதுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் வீரப்பனை க்ளோரிஃபை பண்ணுறதுன்றது எந்த விதத்துலையும் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. ஏங்க, எத்தனை யானையை கொன்னுகிறாரு, மரத்தை வெட்டிக்கிறாரு. அவரை போயிட்டு நீங்கள் வந்து இல்லை அவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. மற்றபடி அரசியலில் வந்து எல்லாருக்கும் வந்து சுதந்திரம் இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. அவங்க எந்த தப்பும் பண்ணடல்ல. அவங்க வந்து தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா தாராளமாக போட்டிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்காக வந்து வீரப்பனை க்ளோரிஃபை பண்ணுற பேச்செல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. மத்திய சென்னையில் தயாநிதி மாறனுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? அதாவதுங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி தான். தேமுதிகவுக்கு கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து. ஆமாம், அது ஏன்னு எனக்கு புரியல. இல்லை, சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு தொகுதி கொடுக்கணும். வட சென்னையில் லாஸ்ட் வீக் இருந்தாங்க, வட சென்னை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே கேட்டாங்க. ஆனால் மத்திய சென்னையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்னையில் ஒன்று கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? இவங்களுக்கு 5 கொடுத்ததே அதிகம். அதில் சென்னையில் தள்ளி விடணும்ல, அதுக்காக வேற எங்கேயாவது கொடுக்கலாம் இல்லையாங்க. என்ன வந்து தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு
முக்கியமான தொகுதியை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் எம்எல்ஏன்ற ஒரு கேட்டரில் கொண்டு கொடுத்துருக்காங்கல்ல சார். என்ன வேணா நீங்கள் கொடுத்துட்டு போங்க. அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னும் போது ஒதுங்கிட்டாங்கன்னு தெரியுது இல்லையா? ஸோ இங்கே ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இருமுனை போட்டி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் பாஜக. அகெயின் இது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயம்தான் பெரிதாக பேசப்பட போகின்றது. இந்த தடவை பாஜக இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயாநிதி மாறன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆர் த நான் பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்க போகின்றது. பார்க்கலாம். இப்போ இந்த 5 வருஷத்தில் தயாநிதி மாறனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்க? அதை பாருங்க, அதை மக்களை கேட்டாலே சொல்லுவாங்க. எம்பி அப்படின்னு சொன்னால் அகைன் எதிர்கட்சி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்வாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா தருமபுரி எம்பி அவர்களை கேளுங்க, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்வார். எதிர்கட்சி எம்பி தானே அவரும், அவர் என்ன ஆளுங்கட்சியா? அதனால் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்கிற மாதிரி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. மேபி அவர் ஒன்றா லிஸ்ட்டு போடட்டும், நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் பாருங்கோ அப்படின்னு சொன்னார்னா அப்போ ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்டு வராத வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாகுது ஹரி. இப்போ தயாநிதி மாறனுக்கு இணையான வேட்பாளராக வினோஜ் பி செல்வம் இருப்பாரா? அதாவது ஒரு இளைஞர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அண்டு இறங்கி வேலை செய்யக்கூடிய, களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். கூடவே பாஜக அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸையும் இறக்க போகிறாங்க. பார்ப்போம், ஆச்சரியமான முடிவுகள் வரலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஹரி. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.